சென்னை தாம்பரம் அருகே பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்து விற்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பழுதானதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரத்தை அடுத்த ராஜகீழ்ப்பாக்கத்தில் தனியார் பெட்ரோல் பங்கில் இன்று காலை முதல் ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பி சென்றுள்ளனர். அவர்கள் சென்ற சிறிது நேரத்திலேயே வாகனங்கள் பழுதடைந்து நின்றுள்ளன. இதனை அடுத்து வாகனங்கள் சோதனை செய்ததில் பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்திருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டனர். காலையில் 8:30 மணிக்கு நாங்கள் காருக்கு பெட்ரோல் போட்டோங்க. பெட்ரோல் போட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே வண்டி நின்றுச்சு. ஷெல் பெட்ரோல் பங்கு இங்கே ராஜீவ் பாகத்தில் கொஞ்சம் தூரத்தில் வண்டி நின்றுச்சு. போய் மெக்கானிக் போய் செக் பண்ணி பார்த்தா உள்ள பார்த்தா வெறும் தண்ணியாக இருக்குது. அப்புறம் இங்கே சொல்ல திருப்பி போட்டு தான் இருக்காங்க. காலை 8:30 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 வண்டி மேலே போட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லி திருப்பி போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டி ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. லேடிஸு நிறைய பேர் வந்து இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குங்க. எல்லாரும் வந்து காலைல போட்டு போகிறோம். காலைல பெட்ரோல் போடும்போது தண்ணி தான் நிறையா இருந்திருக்கு. அதில் கேட்டாக்கா தண்ணி எப்படி வந்துன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாது. நான் கேட்டேன், என்ன அங்கே ஒரே கூட்டமாக இருக்கு, என்ன பெட்ரோல் போடுறேன்னு கேட்டேன். இல்லைங்க சார், அது வந்து ஒயிட் பெட்ரோலாக வருதுனாங்க. அப்போ நான் கேட்டேன், ஒயிட் பெட்ரோல்னா ஃப்ளைட்டுக்கு போடுற பெட்ரோல் இங்கே போடுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கும் ஒன்றும் பதில் சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இங்கே இருக்காங்க, வந்து கேட்டதுக்கப்புறம் தான் உள்ள தண்ணியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பெட்ரோல் போட்டு கொஞ்ச நேரம் போனால் சிக்னல் அண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, ஏதோ வண்டியில் பிளக் தான் ஃபால்ட் இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் கழட்டி பார்த்தோம். பார்த்தா பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக தண்ணி தான். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வாகன ஓட்டிகளை சமரசம் செய்தனர். பாதிக்கப்பட்ட வாகனங்கள் சரி செய்து தரப்படும் என பெட்ரோல் பங்க் நிர்வாகம் தெரிவித்ததை அடுத்து வாகன ஓட்டிகள் கலைந்து சென்றனர்.